உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்திய பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது. இந்திய பிரதம மந்திரியாக நரேந்திர மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 29/4/2024 ஆரம்பிக்கப்பட்ட தேர்தல் 1/6/2024 முடிவு பெற்றது. 4/6/2024 ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்றது. அன்று இரவுதான் அடுத்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி என்பதை உலக ஜனங்கள், இந்திய ஜனங்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் 1/6/2024 இந்திய பாராளுமன்றத்தில் நடந்து முடிந்தவுடனே அடுத்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி தான் என்று ஆணித்தரமாக உறுதியாக தீர்க்க தரிசனம் கூறினார். இதனை எபிசோடு 79 நாள் 1/6/2024 மாமனிதன் இம்மாற்றவர்கள் யூடியூப் சேனல் ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். 4ஆம் தேதி உலக ஜனங்களுக்கு, இந்திய ஜனங்களுக்கு நரேந்திர மோடி பிரதம மந்திரி என்று தெரிய வருகிறது. ஆனால் 1/6/2024 அன்று அவர்தான் இந்திய பிரதமர் என்று, நரேந்திர மோடி தான் இந்திய பிரதமர் என்று கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம் கூறினார். மேலும் இந்திய பிரதமர் பதவி நரேந்திர மோடி அவர்களுக்கு தற்காலிகமானது என்று என் தேவனாய கர்த்தர் கடவுள் தீர்க்கதரிசனம் கூறியிருக்கிறார். இதனை நான் மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் எபிசோடு 81 13/6/2024 என்று ஒளிபரப்பியிருக்கிறேன், பாருங்கள். இந்திய பிரதமர் பதவியை நரேந்திர மோடிக்கு கொடுத்தது என் தேவனாய கர்த்தர் கடவுள் தான். அந்த பதவி அவருக்கு தற்காலிகமானது, மிக மிக விரைவில் முடிவு பெறும் என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வருகிற தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள நான் இப்போது கூறுகிறேன், கேளுங்கள். 6/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். இந்திய தேசத்தின் அதிபதியாக நரேந்திர மோடியை கடவுள் நான் அவனையே இந்திய தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்துகிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்படக்கூடிய அப்பதவி அவனுக்கு தற்காலிகமானது, உறுதியானது. இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேசத்தின் அதிபதியாக நரேந்திர மோடி அவரை கடவுது. 6/6 அவர் தான் நரேந்திர மோடி இந்திய தேசத்தின் அதிபர், இந்திய பிரதமர் வரணும்னு கடவுள் சொல்லுகிறார். நான் அவனையே இந்திய தேசத்தின் அதிபதியாக அபிஷேகப்படுத்துகிறேன். ஏன்னா 6ஆம் தேதி அப்படி பிரதமர் பதவியேற்கல, அது அந்த வார்த்தை. 9/6/2024 பதவியேற்றாரு. அதனாலதான் இந்த வார்த்தையை கடவுள் சொல்றாரு, 6ஆம் தேதி சொல்றாரு, நான் கடவுள் நரேந்திர மோடியவே இந்திய பிரதமராக அபிஷேகப்படுத்துகிறேன்னு கடவுள் சொல்றாரு. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்படக்கூடிய பதவி அவனுக்கு தற்காலிகமானது, உறுதியானது. சார், பிரதமர் கிடையாது, நரேந்திர மோடி அவர்களுக்கு என்று கடவுளால் கொடுக்கக்கூடிய இந்திய பிரதமர் பதவி அவருக்கு, நரேந்திர மோடிக்கு தற்காலிகமானது 3 சொல்றாரு. நிச்சயமா நிறைவேறும். உறுதியானது சொல்றாரு. நிச்சயமாக நரேந்திர மோடி அவர்கள் 9/6/2024 என்று இந்திய பிரதமராக நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். அப்பதவி அவர் நிச்சயமா தற்காலிகமாக 5 ஆண்டு நீடிக்காது. அவருடைய வார்த்தை தற்காலிகமானதை 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ பதவி முடிவுக்கு வந்துவிடும். எப்படி என்பது கடவுளுக்கு தான் தெரியும். அப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 7/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சொன்னதை செய்கிற தேவனாகிய கர்த்தர் நான், சொன்னதை செய்வேன். இந்திய தேசத்தின் அதிபதியாக நரேந்திர மோடியை நானே அபிஷேகப்படுத்துகிறேன். தற்காலிகமாகவே அவன் இந்திய தேசத்தின் அதிபதியாக இருக்க கடவுது. அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட இந்திய தேசத்தின் அதிகாரம்
அவனிடமிருந்து என்னாலே பறிக்கப்படும். ஏற்ற நாளிலே, ஏற்ற வேளையிலே, ஏற்ற நேரத்திலே 11/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தோட்ட தேக்க ரக்கரம் தோட்டமே இந்திய தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் முடிவுக்கு வரும். 13/6/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். ரேபோரமே 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 இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு என்னால் கொடுக்கப்பட்ட இந்திய தேசத்தின் அதிகாரம் முடிவுக்கு வரும். மிக 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 விரைவின் முடிவுக்கு வரும். 17/7/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். திப்பி போக மாட்டா அகர பாரோரு மேரி மாரோ மேரி மாரோ மேரி மாரோ மேரி இந்திய தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதனுக்கு விரோதமாக கடவுள் தன் கரத்தை நீட்டிவிட்டார் என்றால் அவர் கெட்ட காலம் நல்ல காலம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, இந்த 2024 எலெக்ஷனுக்கு முன்பாகவே 2022 2023 நரேந்திர மோடிக்கு விரோதமாகத்தான் கடவுள் கரத்தை நீட்டி இருந்தார். அப்போது அவர் குறித்து அவர் சொன்ன தீர்க்க தரிசனம், இந்திய தேசத்தின் அதிபதியின் அதிகாரம் நரேந்திர மோடிக்கு முடிவுக்கு வருகிறது, அவன் அதிகாரம் அவனுக்கு தொடராதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கிறது கடவுளுக்கு பிடிக்கல. அதனாலதான் 2022 2023 பல தடவை சொல்லியிருக்கிறாரு. இதை நான் மாமனிதர் இம்மாற்றோட ஒளிபரப்பி இருக்கிறேன். தனி பிளேலிஸ்ட போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க கட்டாயம் பாருங்க. நரேந்திர மோடி கடவுளுக்கு முதல்ல பிடிக்கல. ஆனாலும் இந்திய தேசத்தின் நலன் கருதி முதல் தேர்தல் தடை பண்ண முடிவு பண்ணியிருந்தாரு கடவுள். தேர்தல் தடை பண்ணி நடக்கக்கூடாது முடிவு பண்ணி ஜனாதிபதி ஆட்சியோ யாரோ ஒரு அரசியலால ஒருவனையே இந்திய பிரதமராக அபிஷேகப்படுத்தும் கடவுள் சொன்னாரு. கால மாற்றம், அவர் சித்தம் திட்டம் வேண்டாம், இப்போதைக்கு நேரம் அல்ல, இது நேரம் அல்ல, தற்காலிகமா நரேந்திர மோடி இருக்கட்டும், ராகுல் காந்தி இதுக்கு பொருத்தமானவர் அல்ல, கடவுள் முடிவு செய்திருக்கிறார், நரேந்திர மோடி இருக்கட்டும் கடவுள் முடிவு பண்ணியிருக்கிறார். நரேந்திர மோடி கடவுள் பிடிக்கல, அவர் செய்யற ஆட்சி பிடிக்கல, எனக்கு தெரியாது நரேந்திர மோடி என்ன செய்கிறார், நல்லவரா கெட்டவர் என்பது கடவுள் தான் தெரியும். அவர் அதிகாரத்தை அவர் கொடுக்க கடவுள் விருப்பம் இல்லை. அதனால்தான் பதவியை பறிக்க நினைத்தார். இருந்தாலும் தற்போது தற்காலிகமா இருக்கட்டும் அப்படி வைத்திருக்கிறார். அடுத்து என்ன செய்ய போகிறார் கடவுள், என் தேவனாய கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், அவர் தான் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்து என்ன செய்ய போகிறார், நரேந்திர மோடி பதவியை முடிவுக்கு கொண்டு வந்தார், அடுத்த பிரதமர் யார், இந்த நாட்டை ஆள போகிறார் என்பது என் கடவுளுக்குத்தான் தெரியும். 2019 இவருக்கு விரோதமாக எடப்பாடி பழனிசாமி கருத்தை நீட்டி இருக்கிறேன் நம்ம சொன்னாரு. 2021 தேர்தலில் தோல்வியுற்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் தோல்வியுற்றார். அதே எபிசோட் போட்டிருக்கேன், தனியாக லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன் பாருங்க. டொனால்ட் ட்ரம்புக்கு விரோதமாக தன் கரத்தை நீட்டிருக்கிறேன் என்று கடவுள் சொன்னார். எப்போ சொன்னாரு, ஜனவரி 2020 சொன்னாரு. தான் தோன்றித்தனமாக அமெரிக்கனுக்கு விரோதமாகவே அரசாட்சி செய்து கொண்டு வருகிறார்னு சொன்னார். அவர் அரசாட்சி கடவுள் பிடிக்கல. அதாவது 2020 நவம்பர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியுற்றார், ஜோ பைடன் பதவியேற்றார். அதே போலதான் இப்போ இந்திய பிரதமருக்கு விரோதமாக என் தேவனாய கர்த்தர் கடவுள் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார், விரோதமாக கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கெட்ட காலம் என்ன நடக்கும், ஆட்சி முடிவுக்கு வரும் என்பது உறுதியானது. உலக ஜனங்களே அனைத்தும் தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோர்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.